மாட்டேன், என்னால வர முடியாது. நீ என்ன விட்டுட்டு போனல, நான் கூட வர மாட்டேன். இல்லாம கிருஷ் உங்க கூட இருக்கிறது சரியா வராதுன்னு என் பொண்ணு நினைக்கிறா. ஏமா நாங்க கிருஷ்ண நல்லா தானே பாத்துக்கிறோம், கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கட்டும். ஏன் மீனா இப்படி பண்ற? நான் சில விஷயம் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். அப்படி என்னமா இருக்கு சொல்றதுக்கு? இருக்கு மீனா, கிருஷ் உங்க கூட இருந்தா எங்க அவனும் முத்து மாதிரி ரவுடி ஆயிரணும் அவங்க அம்மா பயப்படுறா. போதுமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க பேரன பெரிய பிரச்சனையில இருந்து ஏன் புருஷன் தான் காப்பாத்திருக்காரு. கிருஷ்ண அடிச்சு அந்த பையனோட அப்பா கால்ல போய் இவர் விழுந்திருக்காரு. இதெல்லாம் கிருஷ்ண நல்லா இருக்கணும்னு அவர் பண்ணாரு. அவரை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள மாதிரி ஒரு நல்லவரை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அவர் நினைச்சிருந்தா யாரோ ஒருத்தங்க பையன் தானே விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணாரு. அவர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க பேச வேண்டாம். இங்க பாரு மீனா, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை தான் நான் கேட்க முடியும். கிருஷ்ண என் கூட அனுப்பி வைங்க. நீங்க பேசுறதெல்லாம் நியாயமே இல்லமா. அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கிருஷ்ண எங்க வீட்ல கொண்டு போய் வச்சு நல்லா பாத்துக்கிட்டாரு. எங்க வீட்ல யார்ட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ணியோ அதெல்லாம் சமாளிச்சு இவர் கிருஷ்ண என் கூட இருக்க வச்சாரு. இப்ப கூட கிருஷ்ண இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஏங்க நீங்க இருங்க, கிருஷ்ணாக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கிருஷ்ணோட அம்மா எப்படி உங்களை அப்படி சொல்லலாம்? பெத்த பையனை பாத்துக்காம தனியா விட்டு போனவங்க உங்க எப்படி பேசுறாங்க? மா நீங்க அவங்க ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசணும். மீனா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணாம். என் பேரனை நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இனிமே நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல கிருஷ்ண என் கூட அனுப்பி வைங்க, நாங்க கிளம்பணும். வாடா வா போலாம். நீங்க சொன்னாலும் எனக்கு கோவம் இல்லம்மா. நீங்க சொன்னீங்களே ரவுடின்னு, அது எனக்கு புது வார்த்தை இல்ல. சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு தான் இருக்கேன். என் அம்மாவே நான் தான் சொல்லுவாங்க, குடும்பத்தில் அவன் நல்லா வளர்ப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் பாட்டி தான் வளர்த்தாங்க. அவங்க அம்மா பாசம் கிடைக்கலனாலும் பாட்டி உங்களோட பாசம் கிடைக்கணும். கூப்பிட்டு போங்க. உள்ள மேல ஒரு அம்மா பாசம் காட்டலன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன அவங்க எனக்கு தான் தெரியும். ரிஷே, நீ உங்க பாட்டி விடிய போ. இல்ல நான் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். ரிஷே, நீ உங்க பாட்டி கூட போறது உனக்கு நல்லது. அப்பதான் உங்க அம்மா உங்க அடிக்கடி வந்து பாப்பாங்க. போ, நல்லா பாத்துக்கோமா. கிருஷ் நல்லா படிக்கணும், சரியா? சரி வாடா. பாவண்டி அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையுமே அவ்வளவு பேசியும் அவங்க எதுவுமே பேசாம கிருஷ்ண அனுப்பி வச்சாங்க. எல்லாம் சொல்லுங்கம்மா, எனக்கே இது செய்யறதெல்லாம் வர பிடிக்காம போகுது. என் நிலைமையில நீ இருந்து பாரு, அப்போ உனக்கு புரியும். வித்யா, ரோகிணியோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல, நிம்மதியாவே அவளால வாழ முடியல. தினம் தினம் டென்ஷன்லயே தான் இருக்கா. ஏதோ கோபத்துல பேசுறா, நீ ஏன் அவளை இன்னும் ஹர்ட் பண்ற? மகேஸ்வரி, நீ அவளுக்கு பாவம் பார்க்காத. ஸ்டார்டிங்லேயே நான் அவளுக்கு பாவம் பார்த்து தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண. ஆனா இவ சொல்ற போய்க்கெல்லாம் கணக்கே நம்ம போயிட்டு இருக்கு. இவ எப்பவும் பயந்துட்டு தான் இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் இவளை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருமோன்ற பயம். மாமியார் தானே ப்ராப்ளம். மீனா கிட்ட உண்மையை சொல்லிக்க வேண்டியதானே? மீனா கிட்ட சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் பாதி வாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கும். இவளுக்கு அந்த வீட்டுல மீனாவும் முத்துவும் பெரிய சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. கேட்காத. நான் மலேசியால பணக்கார பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன தனியா கூப்பிட்டு பேசிருக்கணும். ஆனா மணியை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லி என்ன அசிங்கப்படுத்தினாங்க. இன்னும் இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சொல்லிடுவான். அப்புறம் என்ன வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. தனியா வந்து என்னால வாழ முடியாதுமா. நான் மனோஜ் ரொம்ப லவ் பண்றேன். அவன் எல்லாமே என்னால வாழ முடியாது. நான் இல்லாம அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவன் என் நியாயத்தை புரிஞ்சுப்பான என்னைக்கு நான் நம்புறேனோ அடுத்த நிமிஷமே என்ன பத்தின எல்லா உண்மையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். கிருஷ்ணோட பாட்டி அவன் வந்து கூட்டிட்டு போனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு கிருஷ்ணோட அம்மா அவங்க கிட்ட சொல்லிருக்காங்களா, இந்த மாதிரி கிருஷ்ண இங்க இருந்தா ரவுடி ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் அடிக்கடி போற வரான். ஏன் கேக்குற? இந்த முத்து பையன் ஒரு பிளான் கொடுத்தானா? டேய், அது நல்ல பிளான் தான்டா. அவங்க பேசுனது ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம்ல. நானும் அப்படிதான் அந்த பொண்ணை பேச வைக்கலாம்னு சொல்லி அவகிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசினேன். பார்த்தா அதை அவ ரெக்கார்ட் பண்ணிட்டா. நீ ராணி கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி எந்த ஆதாரமும் கிட்ட இல்ல. ஆனா இப்ப அதுக்கான வீடியோ ஆதாரமே எங்க கிட்ட இருக்கு. மனோஜ், நீ கரெக்டான டைம் பார்த்து பண்ணிருக்கா. இனிமே உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அவங்க எடுத்து அந்த வீடியோ வச்சு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கலந்துருவாங்க. இன்னும் எத்தனை டிவி எத்தனை ஃபிரிட்ஜ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களோ பாத்துறா. உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவங்க தனியா கடை போட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். ஆமாமா, அதான் இது வரைக்கும் நடந்திருக்கிறதா நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடிங்கிட்டு உன்னை ஆண்டியா தானே நிக்க வைக்க போறாங்க. ஐயோ, என்னாச்சு? இல்ல அவன் ஆண்டியா நிக்க வைப்பான்னு சொன்னால, அதை நினைச்சு பார்க்க முடியல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அவங்க என்ன பண்ணாலும் நாமளே ஒரு ஐடியா பண்ணலாம். மத்தவங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். வா. இன்னும் எப்போ பிஸியா இருப்ப? சாரி பண்றா. எனக்கு சாரி வந்துச்சு. நானும் சொல்லிட்டேன். நீங்க போக மனசு சொல்ல. ஏன் என்னாச்சு? கிறிஸ் எங்க கூட இருந்தானா நல்லா ஜாலியா விளையாடிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. குடும்பத்துல ஒரு பையன் இருந்தாடா. எங்க வீட்டுல இருக்க முடியாதுன்னா மீனா வீட்டுல கொண்டு போயிருக்க வச்சான். அங்கே இல்ல. ஏண்டா திரும்ப அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்களா? அந்த பொண்ணு ஏன்னா வரப்போகுது. அதான் கண்ணிலே மாட்டாம சுத்திட்டு இருக்குது. கிறிஸோட பாட்டி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக கூட வச்சுக்க முடியுமா? அவன் வேற வீட்டு பையன். அவனை நாங்க அப்படி பாக்கலடா. நான் மட்டும் தத்தி இருந்தாலும் ஏன் எங்க பையன் நான் எங்க கூட வீட்லயே இருந்து பண்ணேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நல்ல வேலை நீங்க தான் இருக்கியா? சவாரி போயிருப்பேன் நினைச்சேன். இல்ல அப்படியே சும்மா பேசிட்டு இருந்தா நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸ்வீட் வாங்கி வந்திருக்கேன். டேய் வாங்க எடுத்துக்கங்க. ஒரு ஸ்வீட் கொடுத்தா என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய் அவன் எப்படி சொல்ல தான போறான்? ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். டேய் நீ சொல்ற. என்ன செஞ்சா? நான் போயிட்டேன். டேய் இல்ல சொல்றா. சூப்பர் ஸ்வீட் அவன் கொடுடா. இந்தா மறங்கடா. வாழ்த்துடா. சூப்பரா இருந்துச்சு. சொல்லிருந்தல ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கேன். நேத்து நைட் 2 மணி பையன் பிறந்திருக்கான். ஏய் சூப்பர்டா. வாழ்த்துடா. பரவாயில்லடா. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பெறல? ஆமா முத்து. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. நீ எப்ப ஸ்வீட் கொடுக்குற? ஏண்டா உனக்கு ஸ்வீட் வேணா சொல்லி போய் வாங்கி தரேன். அதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்?